அப்ப கருப்பசாமி வந்து குறி சொல்லுவாரு. ஆமா, போன தடவை நாங்க வந்தப்போ சொன்னாரு, அதானே? அதே மாதிரிதான். ரகுராமா, வர வெள்ளிக்கிழமை தான் அந்த விசேஷம் இருக்கு. நீங்க எல்லாரும் நிச்சயம் வந்துடணும். அது அத்தை, இப்போ நிலைமை கொஞ்சம். அட, என்னப்பா நிலைமை? என்னத்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதா சொல்லிட்டீங்களே. நடந்தது எல்லாத்தையும் சொல்லிருப்பாளே. தானா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவ புருஷன் கூட தானடி வாழ போயிருக்கா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இத பாரு, சும்மா எப்ப பார்த்தாலும் என்ற பேத்திய ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காத. பத்மா, வந்த உடனே அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காத. ரகுராமா, பிரச்சனை எல்லாம் விடு, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். ஆனா இந்த விசேஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. குடும்பத்தோட வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டா எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரகு, அதான் அவங்க சொல்றாங்கல்ல, போன வருஷம் நாம போக முடியாம போயிடுச்சு, இந்த வருஷம் நாம போயிட்டு வந்துடலாமே. ஆமாப்பா. ஏய் ஜானகி, என்னம்மா பாத்துக்கிட்டே நிக்கிற? உன் புருஷன்கிட்ட எடுத்து சொல்லு. அதான் அம்மா சொல்றாங்கல்லங்க, கோவில் விஷயம் தானே, போயிட்டு வந்துடலாமே. அண்ணி, தலைக்கு மேல வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எப்படி போக முடியும்? என்ன தலைக்கு மேல வேலை கிடக்கு? என்ன முடி வெட்ட பொரியாக்கும்? என்னவோ நீ தான் இந்த வீட்டையே கட்டி ஆடுற மாதிரி பேசுற. ரகுராமா, என்னப்பா யோசிக்கிற? எனக்காக ஒரு வாட்டி எல்லாரும் கண்டிப்பா வாங்கப்பா. சரி அத்தை, நாங்க வரோம். என்னைக்கு சொன்னீங்க? வர வெள்ளிக்கிழமை தான்ப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இத பாரு, நீ வேற எதையும் யோசிக்காத, வந்து அம்மனை கும்பிடு, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? ஆமாமா, இருங்க, சாப்பிட்டு போலாம். சாப்பிடுற டைம் தானே, இருந்து சாப்பிட்டே போயிருங்க. இல்லடா, கொஞ்சம் சோலி இருக்கு, குத்தக பணம் வேற வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போறேன். சரிம்மா. இத பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரியா? அப்ப நான் கிளம்புறேன். சரி பாட்டி. சம்மதிமா, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். வரலடா. சரி பாட்டி. செல்லம். வரமணி, பாத்து போயிட்டு வாங்கம்மா. போட.